அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் பல மனிதர்கள் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். எல்லா மனிதருடைய கேள்விகளுக்கும் பதில் கிடைப்பதில்லை. இருந்த போதிலும் தொடர்ச்சியாக தங்கள் வாழ்வை குறித்த கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். சில மனிதர்களுக்கு சில மனிதர்களின் வாழ்க்கை பாடமாக பதிலாக அமைகிறது. என்னுடைய வாழ்க்கையில் நான் எழுப்பக்கூடிய கேள்வி இதுவாக இருக்கிறது: நான் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்? இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாரா? இறைவனுடைய அருளும் இரக்கம் என்னவாயிற்று என்று எழுப்பக்கூடிய கேள்விக்கு சில மனிதருடைய வாழ்க்கை பாடமாக அமைவதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மிடம் பல மனிதர்கள் கேள்விகளை எழுப்புகிறார்கள். பல நேரங்களில் நாம் பதில் கொடுக்கிறோம், ஆனால் பல நேரங்களில் அமைதியாக இருக்கிறோம். பதில் தெரிந்தால் நாம் பதில் கொடுப்பது நல்லது, இல்லை என்றால் அமைதியாக இருப்பது அதைவிட மிக நல்லது. ஏனென்றால் பதில் தெரியவில்லை என்று சொன்னால் அந்த பதிலை நாம் கொடுப்பதற்காக பல்வேறு பொய்களை சொல்ல வேண்டியிருக்கும். அதைவிட அமைதி காப்பது எவ்வளவோ நல்லது என்பதை இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வழக்கமாக இயேசு யாருடைய கேள்வியும் எதிர்பார்க்காமல் அங்கு செய்ய வேண்டிய நன்மைத்தனத்தை செய்வார். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு நன்மையை செய்வதற்கு முன்பு கேள்விகளை எழுப்புகிறார். அதுவும் 2 கேள்விகள். ஒன்று, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா? இங்கு 2 வகையான கேள்விகளை முன்வைக்கிறார். ஒன்று, ஓய்வு நாள் குறித்த கேள்வி. இரண்டாவது, அந்த ஓய்வு நாளில் நன்மை செய்வதா இல்லையா? ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்கக்கூடிய அந்த பரிசேயர்கள் ஒருவேளை ஓய்வு நாள் சட்டம்தான் பெரியது என்று சொன்னால், அங்கு ஒருவர் நோயினால் வாடிக்கொண்டிருக்கிறார், அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார், அந்த மனிதனுடைய வாழ்க்கை என்னவாகும் என்ற கேள்வி எழுகிறது. எனவே கடவுளை உயர்த்தி பிடிப்பதாக கருதி கொண்டு கடவுளின் உருவிலும் சாயலும் இருக்கக்கூடிய மனிதரை அவர் மதிக்காதது போல் ஆய்விடும். எனவே அந்த இடத்தில் அந்த பரிசேயர்கள் அமைதி காக்கின்றார்கள். இரண்டாவது, உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டார். நீங்கள் சட்டத்தை தூக்கி பிடிக்கிறீர்கள், ஆனால் அதே சட்டத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா என்ற கேள்வியை அங்கு முன்வைக்கின்ற போது அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. இயேசுனுடைய பணி வாழ்வில் இயேசு தெளிவாக இருந்தார். சில இடங்களில் மற்ற மனிதர்கள் அவரிடம் கேள்வி கேட்கின்ற போது அவர் பதில் எதுவும் சொல்லவில்லை. காரணம், பதில் சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, பதில் சொன்னாலும் அவர்களுக்கு அதன் பயன் தருவதில்லை. எனவே சில இடங்களில் அவர் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நழுவி சென்று விடுவார். சில இடங்களில் கேள்விகளுக்கு பதில் கொடுப்பார், ஆனால் அந்த பதிலை